அமெரிக்கா எவ்வளோ பெரிய பணக்கார நாடுன்னு சொல்றோம். ஆனா, அங்க கென்சிங்டன் அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியாவுல மட்டும் மக்கள் நடமாட்டம் குறைவாவே இருக்கும். ஏன்னு தெரியுமா? அங்க நீங்க யார பார்த்தாலுமே ஜாம்பிகள் மாரி தரையில ரோட்ல படுத்துட்டு இருப்பாங்க. அங்க நார்மல் பீப்பிளே கிடையாது. நீங்க சாதாரணமா கீழ ரோட்ல பார்த்தீங்கன்னா கூட ஊசி, மருந்து இத மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமே தவிர, வேற யாருமே தெரிய மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அந்த ஒரு ஏரியாவுல மட்டும் ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. பென்டனில், ஹெரோயின் இந்த 2 மருந்து அந்த ஒரு ஏரியாவுல மட்டும் ரொம்ப சீப் ரேட்ல கிடைக்கிறதுனால, இத வாங்கி அடிக்கிறாங்க. இதுல முக்கியமா பென்டனில் அப்படிங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ்க்கு மட்டும் போடுறது. அதையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால, சில பேருக்கு வாந்தி, மயக்கம், புண் ஏற்பட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த மருந்தெல்லாம் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர் அந்த அளவுக்கு இருக்கும். ஒருத்தர் இத அடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, நின்ன இடத்திலேயே அவரால தூங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதோட பவர் இருக்கும். 1990ல கிரைசஸ் அப்படிங்கிற ஒரு பெயின் கில்லர் மருந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. அதிலிருந்து சில பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதனால இந்த பென்டனல் ஹெரோயினுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. சரி ஏன் இந்த மருந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல பவர் அதிகம். இன்னொன்னு அந்த ஏரியா சுத்தி ரொம்ப பியூரான பீப்புள். வசதி இல்ல, யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதனால சில பேர் இது அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், வீட்ல பெரிய சண்டை இதனால வெளியிலிருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இத பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டா அப்படிங்கிற ஒரு மருந்த ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. சில பேர் அரெஸ்ட் பண்றாங்க, சில பேர் விரட்டி விடுறாங்க. யாருமே கேட்கறதில்ல. உள்ள போயிட்டு கொஞ்ச நாள் வெளிய வந்ததும் இந்த மருந்துக்கே திரும்பவும் அடிக்ட் ஆயிடுறாங்க. அண்ட் நீங்க இந்த மாரி இன்ஃபர்மேஷன் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.